வணக்கம். நான் டைரக்டர் ஏஎம் சந்துரு. இந்த வீடியோவ கவனமா பாருங்க. இந்த வீடியோவுல உலகை வெல்லவா படத்தோட புரொடியூசர்களுடைய அக்ரீமெண்ட் டீட்டெயில் நான் சொல்றேன், கேளுங்க. நம்ம உலகை வெல்லவா படத்தோட புரொடியூசர், கோ புரொடியூசர் ரொம்ப கவனமா பாருங்க. புரொடியூசர்களுக்கு உண்டான அக்ரீமெண்ட் வீடியோ இது. எல்லாருக்கும் தெரியும். நம்ம உலகை வெல்லவான்ட்டு ஒரு படம் பண்றோம். அதோட வேலைகள் போயிட்டுருக்கு. இந்த படத்துல வர வருமானம் எல்லாமே கண் பார்வை இல்லாதவர்களுக்கும் இயக்குனர் சங்கத்துக்கு நம்ம குடுக்க போறோம். காலையில ஒரு 2, 3 கோ புரொடியூசர் நம்ம படத்தோட கோ புரொடியூசர் வந்து சைலண்ட்ல இருக்காங்க. அவங்க எனக்கு கால் பண்ணாங்க. நம்ம உலகை வெல்லவா படத்தோட கோ புரொடியூசர் வந்து சைலண்ட்ல இருக்காங்க. அவங்க எனக்கு கால் பண்ணாங்க. "சார் நாங்க எவ்வளோ இன்வெஸ்ட்மென்ட் பண்ணோம்? எப்படியெல்லாம் நாங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும்? அ நாங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ண பிறகு படத்தோட வருமானத்திலிருந்து நீங்க எங்களுக்கு எவ்வளோ குடுப்பீங்க? எப்படி குடுப்பீங்கன்ட்டு" ஒரு டீட்டெயில் கேட்டாங்க. அந்த டீட்டெயில வந்துட்டு இப்ப நான் சொல்றேன். நம்ம உலகை வெல்லவா படத்துல ஒரு 6, 7 டாக்குமெண்ட்ரி மூவி இருக்கு. அந்த டாக்குமெண்ட்ரி மூவிய ஒவ்வொரு மூவியா எடுத்து முதல்வருடைய பார்வைக்கு கொண்டு போயிட்டு அன்பளிப்பு வாங்கிட்டு வந்த பிறகு தான், கிளைமேக்ஸ்ல தான் மொத்த படமும் ஒண்ணு சேர்த்து படமா நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். அது படமா ரிலீஸ் பண்ணும்போது, யாரெல்லாம் வந்துட்டு கண் பார்வை இல்லாதவங்களுக்கு ஒரு 30 கண் பார்வை இல்லாதவங்களுக்கு 100 நாட்கள் உணவு விருந்து வைக்கிறோம். அது ஒரு டாக்குமெண்ட்ரி மூவி. அடுத்து வந்து 100 உதவி இயக்குனர்களுக்கு 100 நாட்கள் உணவு விருந்து வைக்கிறோம். அது ஒரு டாக்குமெண்ட்ரி மூவி. இந்த 2 உணவு விருந்து டாக்குமெண்ட்ரி மூவில யாரெல்லாம் வந்து இந்த படத்தோட புரொடியூசருங்க, கோ புரொடியூசருங்க யாரெல்லாம் வந்துட்டு அ பணம் முதலீடு செய்றீங்களோ, உணவு உதவியெல்லாம் செய்றீங்களோ, அவங்க எல்லாருமே பார்வையற்றவர்களுக்கும், உதவி இயக்குனர்களுக்கும் 100 நாட்கள் உ உணவு விருந்துக்கு யாரெல்லாம் வந்துட்டு அ உணவுப் பொருட்களாகவும், பணமாகவும் பணமாகவும் யாரெல்லாம் வந்து முதலீடு செய்றீங்களோ, அவங்க வந்துட்டு இந்த படத்தோட வருமானத்திலிருந்து 30 மடங்கா எடுத்துக்கலாம். இந்த உலகை வெல்லவா படத்தோட வருமானத்திலிருந்து 30 மடங்கா எடுத்துக்கலாம். அ அது அது ஒரு சைடுல இருக்கு. அடுத்தது இந்த 6, 7 டாக்குமெண்ட்ரி மூவிய வந்துட்டு முதல்ல நாங்க ஒவ்வொன்னா எடுத்து முதல்வருடைய பார்வைக்கு கொண்டு போவோம். முதல்வருடைய பார்வைக்கு கொண்டு போன பிறகு, முதல்வர் வந்துட்டு அன்பளிப்பா அவர் வந்து டைரக்டர பாராட்டி அன்பளிப்பா குடுப்பாரு. அப்ப அன்பளிப்பா ஒரு அமௌண்ட் குடுப்பாரு. நல்ல டாக்குமெண்ட்ரி மூவி. 100 நாட்கள் உணவு விருந்து, 30 பார்வையற்றவர்களுக்கு. அடுத்து வந்துட்டு 100 நாட்கள் உணவு விருந்து, 100 உதவி இயக்குனர்களுக்கெல்லாம் பண்றதெல்லாம் டாக்குமெண்ட்ரி மூவியா இருக்கு. அப்ப அந்த டாக்குமெண்ட்ரி மூவிக்கு முதல்வர் ஐயா ஏதோ ஒரு அன்பளிப்பு குடுப்பாரு, டைரக்டர் என்ன பாராட்டி. அந்த அன்பளிப்புல இப்ப யாரெல்லாம் வந்து உணவு விருந்துக்கு முதலீடு செய்றாங்களோ, டைரக்டர் ஆஃபீஸ்க்கு எல்லாம் வந்து முதலீடு செய்றாங்களோ, அவங்க வந்துட்டு 3 மடங்கா எடுத்துக்கலாம். ஓகேவா? முதல்வர் ஐயா வந்துட்டு டைரக்டர் ஏஎம் சந்துருவுக்கு என்ன பாராட்டி எந்த ஒரு அன்பளிப்பு குடுத்தாலும், இந்த உணவு விருந்துக்கு உணவு விருந்துக்கு முதலீடு பண்ணவங்க, டாக்குமெண்ட்ரி மூவிக்கு முதலீடு பண்ணவங்க, எல்லாருமே அவரு குடுக்குற அன்பளிப்புல 3 மடங்கா எடுத்துக்கலாம். டைரக்டர் நான் பெஸ்ட்டா பண்றேன். இந்த டாக்குமெண்ட்ரி மூவியெல்லாம், இந்த படத்துக்குள்ள. அத பாராட்டி கண்டிப்பா முதல்வர் ஐயா ஒரு அன்பளிப்பு குடுப்பாரு. அந்த அன்பளிப்புல யாரெல்லாம் வந்துட்டு இந்த உணவு விருந்துக்கும், டைரக்டர் ஆஃபீஸ் அட்வான்ஸ் ரென்ட்லலாம் யாரெல்லாம் வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்களோ, அவங்கலாம் வந்துட்டு 3 மடங்கா எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் ஒரு ரூ. 1,00,000 இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்க. இந்த உணவு விருந்துக்கு. பார்வையற்றவங்க வந்து ஒரு 30 நாள் சாப்பிடுறதுக்கு 30 பார்வையற்றவர்கள் வந்துட்டு ஒரு 2 வருஷம் சாப்பிடுறதுக்கு, உணவுக்கு அவங்க வந்துட்டு இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்க. உணவு உதவி குடுக்குறாங்க. அவங்க வந்துட்டு முதல்வர் ஐயா அன்பளிப்பு என்ன பாராட்டி அன்பளிப்பு எவ்வளோ குடுத்தாலும் 3 மடங்கா எடுத்துக்கலாம். ரூ. 1,00,000 முதல்வர் ஐயா ஒரு ரூ. 1,00,000 குடுத்தாலும், அத யாரெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாங்களோ, அவங்கலாம் வந்து 3 மடங்கா பிரிச்சு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ கிளீனா புரியும். இந்த அக்ரீமெண்ட் வந்து இந்த அ யாரு இந்த பார்வையற்றவங்களுக்கும், உதவி இயக்குனர்களுக்கும் உணவு விருந்துக்கு டைரக்டர் ஆஃபீஸ் போறது, அ பார்வையற்றோர் இல்லம் கட்டுறது, ஒத்திகை பார்வையற்றோர் இல்லம் கட்டுறது, இதுக்கெல்லாம் வந்து யாரு செலவு பண்றாங்களோ, இந்த அட்வான்ஸ்க்கெல்லாம் யாரு வந்து முதலீடு செலவெல்லாம் பண்றாங்களோ, அவங்கலாம் வந்துட்டு 3 மடங்கா எடுத்துக்கலாம். முதல்வர் ஐயா வந்துட்டு அன்பளிப்பு குடுத்தா. இது ஒரு சைடுல இருக்கு. இந்த டாக்குமெண்ட்ரி மூவியெல்லாம் முடிஞ்ச பிறகு கிளைமேக்ஸ்ல இந்த அ முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன்.
இந்த உணவு விருந்து டாக்குமெண்ட்ரி மூவி முடியிற வரைக்கும் தான் 30 மடங்கு எடுத்துக்கலாமா நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா, உணவுக்கு நான் அவ்வளோ முக்கியத்துவம் குடுப்பேன். என் கூட இருக்கிற பார்வையற்றவர்களுக்கு வந்துட்டு இருக்கிற இடம் இல்லாம, உணவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற இடம் கொடுக்க போற புரொடியூசருங்களுக்கும், அந்த 30 பார்வையற்றவங்களுக்கு உணவு கொடுக்க போற புரொடியூசருங்களுக்கு மட்டும் தான் 30 மடங்கா படத்தோட வருமானத்திலிருந்து எடுத்துக்கலாமான்னு நான் சொல்லியிருக்கேன். உணவு டாக்குமெண்ட்ரி மூவி முடிஞ்ச பிறகு, உணவு விருந்து டாக்குமெண்ட்ரி மூவி முடிஞ்ச பிறகு, யாரெல்லாம் இந்த படத்துக்கு முதலீடு செய்றாங்களோ, உணவு விருந்து டாக்குமெண்ட்ரி முடிஞ்சிட்டாலே, அதுக்கு பிறகு யாரெல்லாம் வந்து இந்த படத்துக்கு முதலீடு செய்றாங்களோ, அவங்கெல்லாம் வந்துட்டு 5 மடங்கா இந்த படத்தோட வருமானத்திலிருந்து எடுத்துக்கலாம். கிளீனா புரிஞ்சுதா? 30 பார்வையற்றவர்களுக்கும், 100 உதவி இயக்குனர்களுக்கும் உணவு விருந்து 2 டாக்குமெண்ட்ரி மூவி பண்ண போறோம். இந்த உணவு விருந்து டாக்குமெண்ட்ரி யாரெல்லாம் வந்து முதலீடு செய்றாங்களோ, அவங்களுக்கு மட்டும் தான் படத்தோட வருமானத்திலிருந்து 30 மடங்கா தரேன்னு சொல்லியிருக்கேன். அந்த டாக்குமெண்ட்ரி மூவி, அந்த உணவு விருந்து டாக்குமெண்ட்ரி மூவிய பாராட்டி முதல்வர் ஐயா அன்பளிப்பு குடுத்தாருன்னு சொன்னா, அதுல வந்து 3 மடங்கா நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? அந்த உணவு விருந்து டாக்குமெண்ட்ரி மூவி முடிச்ச பிறகு, யாரெல்லாம் இந்த படத்துக்கு வந்து முதலீடு செய்றாங்களோ, அவங்கெல்லாம் வந்து 5 மடங்கா எடுத்துக்கலாம். கவனமா கேட்கணும். உணவு விருந்துக்கு பிறகு யார் இந்த படத்துக்கு முதலீடு செய்தாலும், இந்த படத்தோட வருமானத்திலிருந்து படம் ரிலீஸ் ஆன பிறகு 5 மடங்கா எடுத்துக்கலாம். கிளீனா நான் சொல்லிட்டேன். இத நான் ஏன் சொல்றேன்னா, காலையில 2 பேர் கால் பண்ணி என்கிட்ட கேட்டாங்க. நான் எவ்வளோ முதலீடு பண்ணோம்? எப்படி முதலீடு பண்ணோம்? நீங்க ரிட்டர்ன் எப்படி அதுக்கு குடுப்பீங்க? அப்படின்ற ஒரு விஷயமெல்லாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கு தான் நம்ம உலகை வெல்லவா படத்தோட புரொடியூசர்களுக்கும், புரொடியூசர்களுக்கும் இந்த வீடியோ பதிவு போட்டிருக்கேன். மறுபடியும் ரிட்டர்ன் பண்றேன். கேளுங்க. மறுபடியும் சொல்றேன் கேளுங்க. மறுபடியும் சொல்றேன் கேளுங்க. இந்த பார்வையற்றவர்களுக்கும், உதவி இயக்குனர்களுக்கும் உணவு விருந்துக்கு யாரெல்லாம் வந்து முதலீடு செய்றாங்களோ, அவங்கெல்லாம் வந்துட்டு 30 மடங்கா எடுத்துக்கலாம். உணவு விருந்து முடிஞ்ச பிறகு யாரெல்லாம் வந்து இந்த படத்துக்கு முதலீடு செய்றாங்களோ, அவங்க எல்லாருமே 5 மடங்கா மட்டும் தான் எடுத்துக்கணும், இந்த படத்தோட வருமானத்திலிருந்து. நன்றி. டைரக்டர் ஏ.எம். சந்துரு. உலகை வெல்லவா மூவி. இப்படத்தில் வரும் அனைத்து வருமானமும் கண் பார்வை இல்லாதவர்களுக்கும், இயக்குனர் சங்கத்திற்கும், தயாரிப்பாளர் சங்கத்திற்கும், நடிகர் சங்கத்திற்கும், தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கும் போய் சேரும். இந்த வீடியோ முழுக்க முழுக்க நம்ம உலகை வெல்லவா படத்தோட புரொடியூசருங்களுக்கு தான் பாருங்க. டீட்டெயிலாக இருக்குது. நன்றி. டைரக்டர் ஏ.எம். சந்துரு. நம்ம உலகை வெல்லவா படத்துக்கு டைரக்டர் ஆஃபீஸ்க்கு உலகை வெல்லவா படத்துக்கு டைரக்டர் ஆஃபீஸ்க்கு டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்குறதா பிளானிங் போயிட்டு இருக்கு. இன்றைக்கி ஈவினிங்குள்ளே கொடுக்குறதா பேச்சுவார்த்தை பண்ணிகிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு ஒரு முக்கியமான ஒரு பதிவை நான் சொல்கிறேன். பார்வையற்றவங்களுக்கும், உதவி இயக்குனர்களுக்கும் நான் உணவு விருந்து வைக்கணும், அவங்களுக்கு வந்துட்டு 3 வேளை உணவு கொடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த ப்ராஜெக்டில் வந்துட்டு அந்த உணவு விருந்து, உணவு கொடுக்கறதுக்கு யாருக்கெல்லாம் நல்ல மனசு இருக்கோ அவங்க முன்னாடி வாங்க. ஓகேவா? நாங்கள் தானே முதலீடு பண்ணுறோம். சில ப்ரொடியூசர் பேசியிருக்காங்க என்கிட்ட. நாங்கள் தானே முதலீடு பண்ணுறோம், இந்த படத்தில் வர வருமானமெல்லாம் எல்லாமே எனக்கு கொடுத்துருங்க, நாங்கள் தானே முதலீடு செய்கிறோம், இந்த படத்தில் வர வருமானம் எல்லாமே எனக்கு கொடுத்துருங்க. தப்பு இல்லை. ப்ரொடியூசர் உங்ககிட்ட நான் என்ன கேட்குறேன், பார்வையற்றவர்களுக்கும், உதவி இயக்குனர்களுக்கும் ஒரு 100 நாள் உணவு விருந்து வைக்கணும். அதுதான் டாக்குமெண்ட்ரி மூவியாகவே இருக்குது. அப்போ ப்ரொடியூசருங்க வந்துட்டு இதை சந்தோஷமாக ஏற்றுக்கணும். 100 நாட்கள் உணவு விருந்து 30 பார்வையற்றவங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். அதுதான் டாக்குமெண்ட்ரி மூவி. அது முதல்வர் ஐயா கிட்ட போயிட்டு போட்டு காட்டி அவர்கிட்ட அன்பளிப்பை வாங்கிட்டு வர ஒரு விஷயம். அவர் அன்பளிப்பு கொடுத்த பிறகு நீங்கள் போடுற முதலீடுக்கு, அந்த உணவு விருந்துக்கு நீங்கள் செய்கிற முதலீடுக்கு, டைரக்டர் ஆஃபீஸ்க்கு நீங்கள் செய்கிற முதலீடுக்கு 2 மடங்கா நான் எடுத்துக்கங்கன்னு நான் சொல்கிறேன். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கேன். என்னுடைய மைண்டு ஃபுல்லாகவே எங்கே இருக்கேன்னா, முதல்ல ஒரு 2 டாக்குமெண்ட்ரி மூவி, படத்துக்குள்ளே இருக்கிற 2 டாக்குமெண்ட்ரி மூவி, 100 உதவி இயக்குனர்களுக்கு உணவு கொடுக்கணும், ஒரு 30 பார்வையற்றவங்களுக்கு உணவு விருந்து வைக்கணும். உணவு 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 உணவுன்ற ஒரு விஷயம், ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அந்த உணவு இல்லாமல்
ரொம்ப பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 20, 30 கண் பார்வை இல்லாதவங்களுக்கன்னா ஒரு 30 நாள் 3 வேள சாப்பாடு குடுக்கணும்னு நான் நெனைக்கிறேன். மனசார பார்வையற்றவங்களுக்கு உணவு யாரெல்லாம் வந்துட்டு அன்பளிப்பா குடுக்கணும்னு நெனைக்கிறீங்களோ குடுங்க. அன்பளிப்பாவே குடுங்க நீங்க உணவு வந்துட்டு. அந்த அன்பளிப்பா குடுக்குற அந்த உணவனுடைய அமௌண்ட்ட நான் 30 மடங்கா படத்தோட வருமானத்திலிருந்து குடுக்குறேன். நல்ல விஷயம் பண்றோம். சில டைரக்டர்லாம் சொல்லுவாங்க, "சார் வாங்க படம் அப்படி எடுத்துடலாம், இப்படி எடுத்துடலாம். இங்க ஆஃபீஸ் போலாம். ஆஃபீஸ்க்கு ரூ. 5,00,000 அட்வான்ஸு. இங்க லொகேஷன் பார்க்க போலாம். அதுக்கு ஒரு ரூ. 5,00,000 ஆகும். அந்த ரிஹர்சல் பார்க்கணும். அதுக்கு ரூ. 10,00,000 ஆகும். ஆர்டிஸ்ட் கமிட்மெண்ட் அதுக்கு ஒரு ரூ. 2,00,000 ஆகும்." இப்படி லொகேஷன் பார்க்கறதுக்கு லட்சமா செலவாயிட்டு இருக்கும். ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஆஃபீஸ் போட்டா லொகேஷன் பார்க்கறதுக்கு லட்சமா செலவாயிட்டு இருக்கும். ஆர்டிஸ்ட் ஆடிஷனுக்கு லட்சமா செலவாயிட்டு இருக்கும். டெக்னீஷியன் கமிட்மெண்ட்டுக்கு லட்சமா செலவாயிட்டு இருக்கும். ஆர்டிஸ்ட் கமிட்மெண்ட்டுக்கு லட்சமா செலவாயிட்டு இருக்கும். படம் பண்ணா சும்மா இல்ல. ஒரு படம் பண்றதுன்னா ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. ஆனா, இந்த படத்துல புரொடியூசருங்க நீங்க முதலீடு செய்யுங்க. அதுவும் இந்த படத்துல 6, 7 டாக்குமெண்ட்ரி மூவி இருக்கு. அதுல ஒரு 2 டாக்குமெண்ட்ரி மூவி, ஒரு 100 நாட்கள் உணவு விருந்து ஒரு 30 பார்வையற்றவங்களுக்கு நம்ம குடுக்கலாம். ஒரு 100 உதவி இயக்குனர்களுக்கு குடுக்கலாம். அதையே நான் டாக்குமெண்ட்ரி மூவியா பண்றேன். அந்த 30 பார்வையற்றவங்களுக்கும், 100 உதவி இயக்குனர்களுக்கும் உணவு விருந்து குடுக்கறத நான் டாக்குமெண்ட்ரி மூவியா பண்றேன். அந்த டாக்குமெண்ட்ரி மூவிய அழகுபடுத்தி, எடிட்டிங் பண்ணி, டிஐ கலர் கரெக்ஷன் எல்லாம் முடிச்சு, இப்ப நம்ம முதல்வர் ஐயா கிட்ட போட்டு காட்டுனா, அவரு வந்துட்டு உதவி இயக்குனர்களுக்கும், பார்வையற்றவங்களுக்கும் உணவு விருந்து இவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இது ஒரு சிறந்த டாக்குமெண்ட்ரி மூவின்ட்டு முதல்வர் ஒரு அன்பளிப்பு குடுப்பாரு. அந்த அன்பளிப்புல நீங்க முதலீடு செஞ்சீங்க இல்லையா? உணவு விருந்துக்கு முதலீடு செஞ்சீங்க. டைரக்டர் ஆஃபீஸ்க்கு அட்வான்ஸ் ரென்டலுக்கெல்லாம் வந்துட்டு உதவி செஞ்சீங்க, முதலீடு செஞ்சீங்க. அப்போ நீங்க செஞ்ச முதலீடுக்கு எல்லாமே முதல்வர் குடுக்குற பணத்துல இம்மீடியட்டா 2 மடங்கா எடுத்துக்கங்கன்ட்டு நான் அவ்வளோ அழகா சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு மேல யாராலயும் புரிய வைக்க முடியாது. உலகத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம் தான் என்ன பொறுத்தவரைக்கும். அந்த அன்னதானம் நீங்க அன்னதானம் பண்ணுங்க. அந்த அன்னதானத்துக்கு நான் 30 மடங்கா உங்களுக்கு படத்தோட வருமானத்திலிருந்து குடுக்குறேன். அந்த அன்னதானத்தையே ஒரு டாக்குமெண்ட்ரி மூவியா எடுத்து முதல்வருடைய பார்வைக்கு கொண்டு போயிட்டு, அவருக்கு போட்டு காட்டி, அந்த அன்னதானம் டாக்குமெண்ட்ரி மூவிக்கு முதல்வர் ஐயா என்ன அன்பளிப்பு குடுக்குறாரோ, அத வந்து 3 மடங்கா எடுத்துக்கங்க. நீங்க ரூ. 1,00,000 செலவு பண்ணாலும் 3 மடங்கா எடுத்துக்கங்க. ரூ. 5,00,000 செலவு பண்ணாலும் 3 மடங்கா எடுத்துக்கங்கன்னு அவ்வளோ அழகா சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி டைரக்டர் எல்லாம் வந்துட்டு யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. ஒரு புரொடியூசர் கிடைச்சா போதும். அந்த புரொடியூசர் கிட்ட வந்துட்டு ஒவ்வொரு லிஸ்ட் குடுப்பாங்க. கேமராமேன் கமிட்மென்ட், மியூசிக் டைரக்டர் கமிட்மென்ட், ஆர்டிஸ்ட் கமிட்மென்ட், லொகேஷன் கமிட்மென்ட் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு லிஸ்ட் குடுத்து 10,00,000 15,00,000 வரைக்கும் ஆரம்ப பில்லே போயிடும். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஆரம்பத்திலேயே வந்து நம்ம ரூ. 1 கூட செலவு பண்ண வேணாம். ரூ. 1 நம்ம நம்ம இந்த படத்துக்கு முதலீடு பண்ற ரூ. 1 கூட வேஸ்ட் ஆகக்கூடாது. முதல்ல வந்து ஒரு நூ 100 உதவி இயக்குனர்களுக்கும், ஒரு 30 பார்வையற்றவங்களுக்கும் ஒரு 100 நாட்கள் உணவு விருந்து வைப்போம். அந்த உணவு விருந்தையே நான் ஒரு டாக்குமெண்ட்ரி மூவியா பண்றேன். அந்த டாக்குமெண்ட்ரி மூவி எடுத்து முடிச்சு, எடிட்டிங், மியூசிக், கலர் கரெக்ஷன் எல்லாம் முடிச்ச பிறகு அத முதல்வருடைய பார்வைக்கு கொண்டு போய் காட்டி, அதுக்கு நான் ஒரு அன்பளிப்பு வாங்கிட்டு வரேன். நீங்க போட்ட முதலீடுக்கு இந்த டாக்குமெண்ட்ரி மூவியிலேயே நீங்க 3 மடங்கா எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு மறுபடியும் அடுத்த படத்துக்குள்ளேயே ஒரு 6, 7 டாக்குமெண்ட்ரி மூவி இருக்கு. அடுத்த டாக்குமெண்ட்ரி மூவி பண்றப்போ, நான் உங்களுக்கு குடுத்த லாபத்திலிருந்து மறுபடியும் அந்த அமௌண்ட் எடுத்து மறுபடியும் படத்துக்குள்ள போடுங்க. அழகா நம்ம படம் பண்ணுவோம். படம் பண்ணி முடிச்ச பிறகு, நீங்க போட்ட முதலீடுக்கு இந்த உணவுக்கு நீங்க போட்ட முதலீடுக்கு, இப்போ முதல்வர் ஐயா குடுக்குற அன்பளிப்புலயும் நீங்க 3 மடங்கா எடுத்துக்கங்க. அடுத்தது வந்துட்டு படம் ரிலீஸ் ஆன பிறகும் நான் அந்த உணவு விருந்துக்கு யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ, அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு 30 மடங்கா குடுக்குறேன்னு நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இதெல்லாம் வந்து பாராட்டணும். முழுக்க முழுக்க இந்த உலகை வெல்லவா படத்தோட புரொடியூசருக்கு தான் இந்த அக்ரீமெண்ட் வீடியோ. நன்றி. டைரக்டர் ஏஎம் சந்துரு. உலகை வெல்லவா மூவி. இப்படத்தில் வரும் அனைத்து வருமானமும் கண் பார்வை இல்லாதவர்களுக்கும், இயக்குனர் சங்கத்திற்கும் போய் சேரும். நன்றி.